சோசியலிஸ்ட் கட்சியில் இணைந்து மக்கள் நலன் காக்கிற அவசர ஏற்பாடாக மதுரை சாலையை செப்பனிட வேண்டும் எனவும், மதுரை சாலையை மாதக்கணக்கில் செப்பனிடாத தேசிய நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்திற்கு முன்பாக நீங்கள் உறங்குகிறீர்களா தூங்குகிறீர்களா என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மதுரை சாலை என்பது தேனி நகரத்தினுடைய முக்கியமான சாலையாகும். குறிப்பாக கேரளாவினுடைய கொச்சின் முதல் தனுஷ்கோடி வரையிலான இந்த பிரதான சாலை மேம்பாலம் வேலை நடக்குது. மேம்பாலம் நடைபெறுகிற வேலை நடைபெறுகிற அந்த இடத்திற்கு அருகாமையிலே சர்வீஸ் சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். ஆம்புலன்ஸ் போக முடியவில்லை, 2 சக்கர வாகனத்தில் பயணிக்க முடியவில்லை. ஏறக்குறைய சின்ன சின்ன விபத்துகளாக பல விபத்துகள் நடக்கிறது. உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏன் தேசிய நெடுஞ்சாலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூங்குறீங்களா என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த முற்றுகை போராட்டத்தை நடத்திய பிறகு உதவி கோட்ட பொறியாளர் அவர்களை சந்தித்தோம். மழையை காரணமாக சொன்னார்கள். மழை பெய்கிற காரணத்தினால் நாங்கள் உடனடியாக எங்களால் அந்த பணிகளை நிறைவு பெற முடியவில்லை என்று சொன்னார்கள். உங்களுக்கு டெக்னிக்கலாக 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் உடனடியாக நீங்கள் அந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய அந்த சாலையை சீரமைக்க வேண்டும். சீரமைத்தால் தான் அந்த சாலையிலே பணியாற்றும். இது சம்பந்தமாக சீரியஸாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். டஸ்ட் இது அதுபோக மழை நின்றுச்சுன்னா டஸ்ட்டு கண்ணும் காதுக்குள்ளெல்லாம் போகுது. கடுமையான சிரமம் வெயில் வந்ததுதான். அப்போ வெயில்னாலையும் பிரச்சனையாகுது, மழை பெஞ்சாலும் குண்டு குழியுமா இருக்குன்னு சொல்லி சொன்னால் குறைந்தபட்சம் அது உடனடியாக சீரமைக்கிற வேலை நடக்கணும். அப்புறம் முறையான தார் சாலை போடுவதற்கான ஏற்பாடுகளை படிப்படியாக பண்ணணும். அனைத்து துறை ரீதியான அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாத வகையிலே சாலைகளை மாற்று ஏற்பாடுகளை செய்துவிட்டு அந்த சாலையை செப்பனிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். என்னோடு புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் செல்லன், வெள்ளைப்பாண்டியன் உட்பட தோழர் ராஜதுரை உட்பட எல்லாரும் பேச்சுவார்த்தையில் உடன் இருந்தார்கள். எனவே இந்த அதிகாரி உதவி கோட்ட பொறியாளர் அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நாங்கள் தற்காலிகமாக இந்த முற்றுகை போராட்டத்திலிருந்து நாங்கள் முடித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். இந்த சாலை தொடர்ந்து சீரமைக்கப்படாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தை நடத்துவதற்கு இந்த 2 கட்சியும் தயாராக இருக்கும்.